அறிவிக்கப்பட்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ளது. பாமக தலைவர் அன்புமணிதான் அவரது தரப்புக்கே கட்சி சொந்தம் என்ற தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு டெல்லி ஹைகோர்ட் ஜி.கே. மணியின் வழக்கை முடித்து வைத்தது. தமிழகத்திற்கு முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தெரிவித்தார். இன்னும் 65 நாட்கள் தான் தேர்தலுக்கு உள்ளதாக கூறினார். MOS புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவது மட்டும் முக்கியமல்ல, அவைகளை கண்காணித்து தொழில்களை துவங்க வைப்பது சிறந்தது. அதைதான் தமிழகம் செய்து வருகிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்தியாவின் வாகனம் மற்றும் மின்வாகன உற்பத்தியின் தலைநகரம் தமிழகம். உலக நாடுகளுடன் போட்டி போடும் நிலையில் தமிழகம் முன்னேறி உள்ளது. டாடா தொழிற்சாலையில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். டாடா நிறுவன கார் தொழிற்சாலையை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் அந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட முதல் புதிய ரேஞ்ச் ரோவர் காரை டெஸ்ட் டிரைவ் செய்தார். காரின் முன் சீட்டில் டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அமர்ந்திருந்தார். ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனங்களின் புதிய தொழிற்சாலை திட்டத்தை முடிக்க முதல்வர் ஸ்டாலின் தொடக்க ஆதரவு அளித்தார் என்று டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். லோக்சபா இன்று கூடியதும் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி MPக்கள் அமளியில் ஈடுபட்டனர். பார்லிமெண்ட் தொடர்ந்து முடங்குவது ஏமாற்றம் அளிக்கிறது. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து விலகுவது துரதிருஷ்டவசமானது என்று காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பெண் MPக்கள் மீது ஆளுங்கட்சியின் கட்டாயத்தின் பேரில் குற்றம் சாட்டுவது மிகுந்த துரதிருஷ்டவசமானது என சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு பிரியங்கா, ஜோதிமணி உள்ளிட்ட பெண் MPக்கள் கடிதம் எழுதியுள்ளனர். தமிழகத்தில் ரயில் திட்டங்களுக்கு கையகப்படுத்தப்பட்ட 24% நிலத்திற்கு 1465 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கவில்லை என ஸ்டாலின் கூறியுள்ளது அடிப்படை ஆதாரமற்றது என அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் உடல்நலக்குறைவால் புனேயில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இருமல், சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் ஆதாயத்திற்காக புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கும் நீண்ட நாள் தாக்குதலின் நீட்சியே ஈரோட்டில் இப்போது அரங்கேறிய கொடுமையான சம்பவம் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மத்திய அரசை கண்டித்து அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் வரும் 12ஆம் தேதி அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். NDA கூட்டணியில் சேருமாறு தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். நமது வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். அது இல்லாமல் எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் அதனால் பயனில்லை என மாணவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து 3ஆம் வகுப்பு மாணவி பலியான செய்தி மனதை பதைபதைக்க செய்கிறது. இந்த சம்பவம் திமுக அரசின் கீழ் பள்ளி கல்வித்துறையின் அவலநிலையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தவிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக நாளை நடைபெறும் என்றும் விஜய் மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கஞ்சா விற்று தேர்தல் செலவுகளுக்கு திமுக பணம் திரட்டி வருகிறது என்று தவிகவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்புவதால் சென்னை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த வழக்கை வாபஸ் பெறுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் கடிதம் வழங்கியுள்ளது. SIR நடவடிக்கைக்கு தடை ஏற்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதனை அனைத்து மாநிலங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. சீர்திருத்தங்களை அடிப்படையாக கொண்டு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஒரே ஆண்டில் ரூபாய் 26,867 கோடி மானியம் அளித்தும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 16,048 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்ததே திமுகவின் சாதனை என அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கிராம அணுகு சாலைகளில் 95% பணிகளை முடித்திருக்கிறோம். 1100 சிறு பாலங்கள் கட்டிக் கொடுத்துள்ளோம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலூர் தெரிவித்தார். திருநெல்வேலி, திருச்சி, தருமபுரி, வேலூர், ஈரோடு, திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களில் புதிதாக செவிலியர் கல்லூரிகள் துவங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தூய்மை பணியாளர்களின் பசி போக்கும் திட்டம், தூய்மை பணியாளர்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்து தருவோம், அவர்களுக்கு துணையாக இருப்போம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத நிர்வாக திறமையற்ற அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது என பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 9,000 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள டாடா மோட்டார்ஸ் நிறுவன கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட தமிழகத்தை மாற்றான் தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு பார்க்கிறது. வரும் சட்டசபை தேர்தலில் அதற்கான பதிலை மக்கள் கொடுப்பார்கள் என காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். அரசு வேலையை எதிர்நோக்கி தேர்வு எழுத வந்த 9,000 பேருக்கு சென்டர் போட முடியாத அரசாக திமுக ஆட்சி விளங்குவதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்தார். மாநாடு போட்டு இளைஞர்களை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்றார். பிரதமரை யாராவது தாக்க திட்டமிட்டிருந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியதுதானே என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல். பட்ஜெட் குறித்த விவாதம் நடப்பதை மத்திய அரசு விரும்பவில்லை. விவாதம் நடந்தால் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க வேண்டிவரும் என்பதால் அஞ்சுகிறது என ராகுல் கூறினார். பொய்யையே சொல்லி பழக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வேறு விதத்தில் பொய் சொல்லலாம், ஆனால் விவசாயிகளை ஏமாற்ற முடியாது என தஞ்சையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசில் சத்தம் கேட்டால் சித்தரஞ்சன் சாலையில் இருப்பவர்களுக்கு தூக்கம் போய்விடுகிறது. சீப்பை மறைத்து வைத்தாலும் கல்யாணம் நடக்கும். விசிலின் ஓசையில் விஜயின் ஆட்சி நடக்கும் என தவிக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். சென்னையில் பாஜக தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தல் அறிக்கைக்காக பெறப்பட்ட கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி வழங்காமல் மத்திய அரசு ஊரவஞ்சனை காட்டுவதாக கண்டனம் தெரிவித்த திருமாவளவன், பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளும் கட்சி எம்பிக்கள் அடாவடித்தனமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மொத்தமுள்ள 102 பொதுத்துறை நிறுவனங்களில் 100 நிறுவனங்கள் மட்டும்தான் செயல்பட்டு வருகின்றன. பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்ததே திமுகவின் சாதனை என அன்புமணி விமர்சித்தார். தமிழகத்தில் 6 மாத இடைவெளியில் 2வது கார் தொழிற்சாலை திறக்கப்படுவதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். இதுவே முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியின் வேகம் என்றார். எடப்பாடி பழனிசாமியின் தொடர் கோரிக்கையால் பிரதமர் மோடி டிரம்பிடம் ராஜதந்திரமாக பேசி வரியை குறைத்தார் என்று முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். திருச்சேரை அருகே தஞ்சை பாரதிய ஜனதா வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் காரை வழிமறித்த 15 பேர் கொண்ட போதை கும்பல் கொடூரமாக தாக்கியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். திமுக ஆட்சியை பொறுத்தவரை நாள் ஒரு பொய், தினம் ஒரு பொய் என பொய்யே மூலதனமாக கொண்டு செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் கூறினார். எனக்கு இப்போது 20 வயது குறைந்திருக்கிறது. இளைஞராக ஓடுவதற்கு தவிக தலைவர் விஜய் என்னை தயார்படுத்தி இருக்கிறார் என செங்கோட்டையன் சொன்னார். மெர்சல் பட பிரச்சினைக்கு அதிமுக ஆட்சியில் இரவோடு இரவாக தீர்வு காணப்பட்டது. வாழ்நாள் முழுக்க நன்றி கடனாக இருப்பேன் என்று கூறிய விஜய் தற்போது அதிமுக பெயரை சொல்லவே பயப்படுகிறார் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உட்பட 13 மாவட்டங்களில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் சென்னையிலிருந்து புறப்படும் ரயில்களும் சென்னைக்கு வரும் ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டன. தமிழக திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதியுதவியை பெற டெல்லி செல்லுமாறு அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜல்லிக்கற்களிலிருந்து கிளம்பிய புகையை ரயில் என்ஜினிலிருந்து வருவதாக நினைத்து பயணி ஒருவர் சென்னை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை அபாய சங்கிலி இழுத்து நிறுத்தினார். இதனால் 15 நிமிடங்கள் ரயில் தாமதமாக சென்றது. மதுரை ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் டாஸ்மாக் பணியாளர்கள் அடுத்த கட்டமாக 3 மணி நேரம் கடை அடைப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகள் இன்று நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை இயங்காது என தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் கோபால்பட்டி அருகே சாலையில் காவடியுடன் பாத யாத்திரை சென்ற முருக பக்தர் மீது 2 வீலரில் மதுபோதையில் வந்த இளைஞர் மோதினார். இதில் அந்த பக்தர் காயமடைந்தார். விபத்து ஏற்படுத்திய இளைஞரிடம் சானார்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோவிலில் இரவு 10 மணிக்கு மேல் இயங்கிய ஃபாஸ்ட் ஃபுட் கடையின் பொருட்களை உடைத்த வடமாநில ஊழியர்களை தகாத வார்த்தையால் திட்டியும் அடிக்கவும் முற்பட்ட காவலர் மோகன்குமாரின் வீடியோ வெளியான நிலையில் அவர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 230 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,650க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தூய்மை பணியாளர்களுக்கான உணவு வழங்கும் விரிவாக்க திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 24 மாநகராட்சிகள், 141 நகராட்சிகள், 480 பேரூராட்சிகளில் பணிபுரியும் 1,50,000 பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது.
டிஎன்பிஎஸ்சியின் கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய கட்டுப்பாட்டு அலுவலராக வெங்கட பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தெருநாய்கள் கடித்து பலியாகும் ஆடுகளுக்கு இழப்பீடு தரப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெற ஏஜென்சி நியமிக்கப்பட உள்ளது என்றார். புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட 13 தென் மாவட்டங்களில் அனுமதி பெறாமல் வைத்துள்ள அரசியல் சாதி அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற கோரிய வழக்கில் கலெக்டர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பதிலளிக்க ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நெய்வேலி என்எல்சி சார்பில் கடலூர் பொது அரங்கம் சீரமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் வாடகை கட்டணத்தை உயர்த்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து குடியிருப்போர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை சுகுணாபுரம் சோதனை சாவடியில் கேரளாவில் இருந்து சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 90 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். பஞ்சாபில் சட்டக்கல்லூரி வகுப்பறையில் 1ஆம் ஆண்டு மாணவியை சக மாணவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மக்களுக்கு மத்திய அரசு வழங்கும் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழக அரசுதான் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இனியாவது முதல்வர் ஸ்டாலின் பஞ்சப்பாட்டு பாடுவதை நிறுத்திவிட்டு ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கூறியுள்ளார். அரசு வேலை வழங்க நிலம் பெற்றதாக கூறப்படும் ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணை டில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆஜராகி குற்றச்சாட்டுகளை மறுத்தார். மத்திய அரசிடம் இருந்து தென் மாநிலங்களுக்கு போதுமான நிதி கிடைப்பது இல்லை என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கை விசாரித்த கேரள ஹைகோர்ட் தங்க தகடுகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளது. பார்லிமெண்ட் என்பது ரவுடித்தனம் செய்வதற்கான இடமில்லை. எதிர்க்கட்சியினர் இதுபோன்று செயல்பட்ட போதிலும் அரசு நிதானத்துடன் செயல்பட்டு வருகிறது என்று பார்லி விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பார்லிமென்ட்டுக்கு இமெயில் மூலம் காலிஸ்தான் தேசிய படை என்ற பெயரில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பார்லி வளாகத்தில் மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். PM கேர்ஸ் நிதி குறித்து கேள்வி எழுப்ப எம்பிக்களுக்கு அதிகாரம் இல்லை என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசுக்கு சம்மதம் இல்லாத விஷயங்கள், அரசின் பொறுப்பின் கீழ் வராத அமைப்புகள், தனிநபர்கள் குறித்து கேள்வி எழுப்பக்கூடாது என்ற விதிகளை சுட்டிக்காட்டி தெரிவித்துள்ளது. டெல்லியில் ஒரே நேரத்தில் 9 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட பள்ளிகளில் நிபுணர்கள், போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். 2026ஆம் ஆண்டுக்கான இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு மே 3 நடக்கவுள்ளதாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. மாணவர்கள் மார்ச் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அதில் ஏதேனும் திருத்தம் மேற்கொள்ள மார்ச் 10 முதல் 12ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் போதமலை கள்ளவழி கருப்பனார் கோயிலில் நடந்த முப்பூஜை திருவிழாவில் 2500 கிலோ கறி சமைக்கப்பட்டு 5000 பேருக்கு சமபந்தி விருந்து பரிமாறப்பட்டது. விடிய விடிய நடந்த விருந்தில் பக்தர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவிலில் தை செவ்வாய் உற்சவ தேரோட்டம் நடைபெற்றது. வழி முழுவதும் ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனை செய்தும் ஆரத்தி எடுத்தும் வழிபாடு நடத்தினர். தேர்தலில் வெற்றி பெற்ற ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு கிடைக்கும் பங்கை அதிகரிக்கவும், போட்டி நடந்தால் இரு நாட்டு வீரர்களும் கைகுலுக்க வேண்டும், மீண்டும் இருதரப்பு கிரிக்கெட் தொடரை நடத்த வேண்டும் என ICC நடத்திய பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜப்பானில் தேர்தலில் அபார வெற்றி பெற்ற சானே தகைச்சிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். உங்கள் தலைமை இந்தியா ஜப்பான் நட்புறவை மேலும் பல உயரங்களுக்கு கொண்டு செல்லும் என உறுதியாக நம்புவதாக தெரிவித்தார். செவ்வாய் கிரகத்தை விட நிலவில் ஒரு நகரத்தை மிக வேகமாக உருவாக்க முடியும். அதே சமயம் 5 முதல் 7 ஆண்டுகளில் செவ்வாய் கிரகத்திலும் ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கான பணிகளை ஸ்பேஸ்எக்ஸ் தொடங்கும் என எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரில் ஓமன் அணிக்கு எதிரான போட்டியில் ஜிம்பாப்வே அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரில் இத்தாலி அணியை 73 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஸ்காட்லாந்து அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. 207 ரன்கள் இலக்கை துரத்திய இத்தாலி 134 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. சேப்பாக்கம் மைதானத்திற்குள் விசில் தடை செய்யப்பட்டதற்கும் BCCI, ICC மற்றும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. விசிலுக்கு தடை என்ற தகவலை மட்டும் போலீசார் எங்களிடம் தெரிவித்தனர் என தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றார். ஈஷா சிங் வெண்கலம் வென்றார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ஸ்ரீலீலா
மிராய் திரைப்பட ஹீரோ தேஜா சஜ்ஜி, இசையமைப்பாளர் தமன் மற்றும் பாடகர்கள் ஸ்ரீகிருஷ்ணா, சாகிதி சாகந்தி, ஸ்ருதி ரஞ்சனி, சாகேதி ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கி ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். சென்னையில் நடந்த மீன்மூள் என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கங்கையமரன் பங்கேற்று பேசுகையில், இதுவரை 1800க்கும் அதிகமான பாடல்களை எழுதியுள்ளேன். இதனை தொகுத்து புத்தகமாக அண்ணன் இளையராஜா பிறந்தநாளில் வெளியிட திட்டமிட்டுள்ளேன். கரகாட்டக்காரன் 2 பற்றி கேட்கிறார்கள். ராமராஜன் கனகாவின் தோற்றம் மாறிவிட்டது. கவுண்டமணிக்கு உடல்நலம் சரியில்லை. செந்திலும் படங்களில் நடிப்பதில்லை. இவர்கள் இல்லாமல் படமெடுத்தால் நன்றாக இருக்காது. அதனால் கரகாட்டன் 2 உருவாக வாய்ப்பில்லை என்றார். குணசேகர் இயக்கத்தில் சாரா அர்ஜுன், பூமிகா, கௌதமேனன் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் யுபோரியா. இப்பட நிகழ்ச்சியில் பேசிய பூமிகா, படம் பார்த்த பின் என்னால் இரவு தூங்க முடியவில்லை. திடீரென இரவு 1 மணி 2 மணிக்கு எழுந்தேன். என் மனம் முழுக்க இந்த கேரக்டர் ஆக்கிரமித்தது என்றவர் உணர்ச்சி பெருக்கில் அழுதார். படக்குழுவினர் சமாதானம் செய்தனர். இருப்பினும் அழுகையை நிறுத்த முடியாததால் பேச்சை தொடரவில்லை. பொங்கலுக்கு வெளியான ஜீவா நடித்த தலைவர் தம்பி தலைமை படம் வெற்றி பெற்றது. இப்போது அந்த படம் ஹிந்தியில் ரீமேக் ஆக உள்ளது. அங்கே போனி கபூர் ரீமேக் செய்ய ரைட்ஸ் வாங்கியுள்ளார். ட்ரிபிள் டி தயாரிப்பாளர் கண்ணன் ரவியும் போனி கபூரும் நண்பர்கள் என்பதால் இந்த விஷயம் உடனடியாக நடந்துள்ளது. இசையமைப்பாளர் அனிருத் அளித்த ஒரு பேட்டியில், சிறுவயதில் திருமணம் மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற போது எனக்கு சம்பளமாக ரூபாய் 500 தருவார்கள். சமயங்களில் வெறும் வெற்றிலை பாக்கு மட்டும் கொடுப்பார்கள். அப்போது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி கிடைத்தது. இப்போது கோடிகளில் சம்பளம் பெறுகிறேன். ஆனால் சிறு வயதில் கிடைத்த மகிழ்ச்சி இப்போது இல்லை என்கிறார். வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது. சென்சார், கோர்ட் தடை போன்ற பிரச்சனையால் எப்போது வெளியாகும் என தெரியாமல் இருந்தது. இப்போது படக்குழு வழக்கை வாபஸ் வாங்க உள்ளதாம். இதனால் படமும் மறு தணிக்கைக்கு செல்கிறதாம். அவர்கள் சொல்லும் திருத்தத்தை பொறுத்து சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிகிறது. இதனால் படம் விரைவில் ரிலீஸ் ஆகலாம். நடிகை ரஜிஷா விஜயன் மலையாளத்தில் நாயகியாக நடித்துள்ள மஸ்திகா மரணம் படம் பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆகிறது. இப்படம் 2046 நிகழும் கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் ரஜிஷா விஜயன் சினிமா நடிகையாகவே வருகிறாராம். அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உடலை கட்டுமஸ்தாக மாற்ற 6 மாதமாக ஜிம்மில் பயிற்சி மேற்கொண்டுள்ளார் ரஜிஷா விஜயன். மலையாளத்தில் திருஷ்யம் படத்தின் 2 பாகங்களின் வெற்றியை தொடர்ந்து ஜீத்து ஜோசப் மோகன்லால் கூட்டணி இதன் 3வது பாகத்தை இயக்கியுள்ளது. ஏப்ரல் 2 படம் ரிலீஸ் ஆகிறது. இப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ள ஆஷா சரத், முந்தைய பாகங்களைப் போலவே 3ஆம் பாகத்திலும் கிளைமேக்ஸ் எதிர்பாராத விதமாக இருக்கும். இன்னும் அதிர்ச்சி அடைவீர்கள் என்றார்.